அன்பினர்களே, இன்று புனித வெள்ளிக்கிழமை. 1000 மாதங்களில் சிறந்த மாதம் ரமலான் மாதம் என்று சொல்லப்பட்ட இந்த மாதத்தில் தலிபான்கள் மீது ஆப்கானிஸ்தான்காரங்க தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். 22 முகாம்கள், 274 தலிபான்கள் காலி. இதேவேளை பாகிஸ்தான் இராணுவத்தில் 55 பேர் காலியாம். ஏண்டா இந்த மாதிரி நேரத்தில் மோதிக்கொள்றாங்க. ஒரு புனிதமான மாதம் என்றும் பார்க்காம பாகிஸ்தான் தாடிகாரன் தான் போய் அடிச்சிருக்கிறான். காபூல் எல்லாம் மிகப்பெரிய தாக்குதல். பாவம், மக்கள் அங்கிட்டு இங்கிட்டு ஓட்டம், தொங்கோட்டம், அங்கிட்டு இங்கிட்டு ஓட்டம். இது ஒரு மூர்க்கத்தனமான தாக்குதல் என்ற கண்டனம் வந்து கொண்டு இருக்கின்றது. உலக நாடுகளின் கண்டனம் வருகின்றது. அமெரிக்கா நெய்ன வாயை திறக்கல. சீனாவும் ரஷ்யாவும் உடனே நீங்கள் உங்களோட டிப்ளமேட்டிக் மிஷனில் பேசிக்கொள்ளுங்க, உங்களோட பிரச்சனை நீங்கள் பீஸ்ஃபுல்லாக போங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஐநாவும் கண்டனம் தெரிவிச்சிருக்கேன். நீங்கள் உங்களோட சும்மா மோதிக்கொள்ளாங்க, 2 பேர்த்தையும் நீங்கள் பேச்சுவார்த்தைக்குள்ளே போங்கன்னு ஐநா குற்றத்தையும் சொல்லிக்கிறார். ஐநா செயலாளரும் அன்றைய குற்றத்தையும் சொல்லியிருக்கிறார். இதேவேளை ரஷ்யா உடனடியாக இதுக்கு சமாதானத்துக்குள் வருவா சொல்லியிருக்கின்றது. இதுக்குள்ள ஒரு செய்தி, கசிந்த செய்தி என்னவென்றால், அமெரிக்கா நெய்னாதான் இந்த தாக்குதலை செய்ய சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்குது. ஏனெனில் உலகத்தின் பார்வை, முஸ்லிம் நாடுகளின் பார்வை எல்லாம் ஈரான் பக்கம் இருப்பதால் ஒரு திசை திருப்பிற்கான கோணத்தை தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கலாம் என்று வேறு ஒரு நாட்டு தகவல் உளவு தகவல் ஒன்று சொல்றாங்க. அது உண்மையும் இருக்கலாம். அந்த செய்தி இன்னும் வெளிவரல. இதேவேளை இப்ப ஆப்கானிஸ்தான் ஃபுல்லா இந்தியாவோட அணைஞ்சிட்டாங்கல்ல. இப்ப இந்தியாவோட அணைஞ்சிட்டு ஏகப்பட்ட மோடி மாஸ்தான் சும்மா ஒரு 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 இந்த தெருவில் விற்கிற நம்ம ஸ்ரீலங்காவில் 5 சாந்தி டேமிஸ்ட் சொல்லும். 5 சாந்தியில விற்கிற ஒரு பதக்கத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம தெருவில் விற்கிற ஒரு கார்ட்போர்டு 40 ரூபா 50 ரூபா கார்ட்போர்டு உண்டு. அவருக்கு ஒரு ஸ்வெட்டி காட்டாம். ஒழுங்கா ஒரு ஓஎல் ஏஎல் இல்ல ஒருத்தருக்கு ஒரு கார்ட்போர்ட் ஸ்வெட்டி காட்டை கொடுத்து யாரு நெத்தன்ஸ் மாமா ஒரு ஏத்துடா நாளை பப்பாவில் இந்த ஆத்தா ஆடி வந்தா வேப்பல கொடுப்போம் இல்லை. அப்படி இவரு தான் உலகமெல்லாம் சுத்த ஆசை தானே. அவங்களோட நெசட் அவங்களோட பார்லிமெண்ட்ல போயிட்டு இவர் பேசினாராம். எதை பேசினாரு? எல்லாரும் கைதட்டாங்களே. இவர் ஏத்துட்டாங்க ஒரு ஏத்துவே. அந்த ஏத்து என்னன்னா நெத்தன்ஸ் வைஃப் வந்துட்டு ஏர்போர்ட்ல வர வைக்கும் போது இந்த சங்கியல கலர் ட்ரெஸ் ஒன்று போட்டிருந்தா. என்ன உச்சா போய் பாருங்களேன், தலையில அடிச்சுட்டு மனுஷனுக்கு. அப்போ அங்க சில ஏராளமான ஆயுதங்கள் கொள்ளுபனை செய்வதற்கான ஒப்பந்தத்தில் நெய்னா மோடி மஸ்தான்ஜி கையொப்பம் போட்டிருக்காராம். அப்ப புது ஆயுதங்களை ஆப்கானிஸ்தான் வரும்னா அது பாகிஸ்தானுக்கு ஆபத்து இல்லையா? இதெல்லாம் இந்த தொல்லை ஆரம்பிக்குது. இப்போ நேற்று மோடிஜி அங்கே பேசிட்டு அந்த 5 சந்தியில் விற்கிற ஒரு சின்ன ஒரு இதுங்க மாலைங்க. இப்போ நம்ம ஊரில் இந்த பசங்கள் எல்லாம் இந்த என்னவா கோர்ஸ் முடிச்சா சின்ன கோர்ஸுகள் முன்ன கோர்ஸ் முடிச்சா கொழி போடுவாங்களே தொழில், அது சுமார் ஒரு 300 ரூபாய்க்கு வாங்குற ஒரு பழக்கமுங்க. அதை தூக்கி எடுத்துக்கிட்டு இப்போ படியாத மோடுக்கெல்லாம் பழக்கம் பெருசு தானே. படியாத மோடையின் பாட்டிகளுக்கு ஒரு கார்ட்போர்டை தூக்குற சர்டிஃபிகேட்டும் இந்த மாதிரி இந்த 300 ரூபாய்க்கு வாங்குற பழக்கமும் அந்த டயலக்ட் மாதிரி பெல்ட் ஒன்று போடுவாங்கல்ல. இப்போ இந்த ஊட ஐடென்டி கார்டு எங்களுக்கு அந்த எல்லாம் இருக்கும். அந்த நாடா ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி இந்தியாவில் மெட்ராஸில் வேண்டிய அவ்வளோ கிடக்குது. மெட்ராஸ் மண்ணாடி பக்கம் அது இந்த பிரசிடன்ட் திருச்சியில் அந்த தெருவில் போனால் சும்மா 3 ரூபா 5 ரூபா 10 ரூபா அந்த நாடா கிடக்குது. அதை போயிட்டு இஷ்டத்திலேயே போய் வாங்கிட்டு வருவாங்க. இது வாங்கி வந்துக்கிட்டு அப்போ இதுவும் ஒரு பாகிஸ்தானுக்கு ஒரு குடைச்சல். மோதலை தீர்க்க ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் பேச்சுவார்த்தையை நாடுகிறது. பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறுகையில், விமான தாக்குதல் 22 ஆப்கானிஸ்தான் ராணுவ இலக்குகளை தாக்கி இருக்கின்றது. அதன் மூலம் 274 தலிபான் அதிகாரிகள் கொல்லப்பட்டதாகவும் சொல்றார்கள். ஆப்கானிஸ்தான் தலைநகரில் கந்தகார் 22 இலக்குகள் தாக்கப்பட்டது. 228 தலிபான் போராளிகள் அவருடைய படை கொல்லப்பட்டதாகவே இஸ்லாமாபாத் இன்று தெரிவித்தது. வெள்ளிக்கிழமை காலை தாக்குதலாக. ஒரு வெள்ளிக்கிழமை புனித நாள் பாருங்களேன். ஒரு புனிதமான மாதம், புனிதமான நாள்ல ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் நடத்தப்பட்ட தொடர் வான்வழி தாக்குதல்களில் 228 தலிபான் போராளிகள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் இன்று வெள்ளிக்கிழமை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. 2 நாடுகளுக்கும் இடையிலான எல்லையின் பல்வேறு பகுதிகளில் தலிபான்கள் தூண்டுதலற்ற தாக்குதல் நடத்தியதாக இஸ்லாமாபாத் விவரித்தது. தொடர்ந்து காபூலில் பல இடங்கள் பாகிஸ்தானால் குண்டு வீசப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் தகவல் அமைச்சர் அத்தாவுல்லா அக்கரப்பட்ட காபூல் ஃபேக்டரியா மாகாணம் மற்றும் கந்தகாரில் ஆப்கானிஸ்தான் தலிபான் பாதுகாப்பு இலக்குகள் குறிவைக்கப்பட்டு தாக்குதல் படுத்தப்பட்டிருக்கின்றது.
எங்கள் பொறுமை அதன் எல்லையை எட்டியுள்ளது. இப்போது எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே வெளிப்படையான போரை நாங்கள் டிக்ளேர் பண்ணுகிறோம் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கபாஜா ஆசிப் இன்று வெள்ளிக்கிழமை நண்பகல் தெரிவித்திருக்கின்றார். சரி, என்ன காரணம் இந்த திடீர் அட்டாக்? வியாழன் மாலை, நேற்று மாலை 8 மணி அளவில், இரவு 8 மணி அளவில் துரான் எல்லை பகுதியில் பாகிஸ்தான் நிலைகள் மீது தலிபான்கள் பெரிய அளவிலான தாக்குதல் நடவடிக்கைகளை தொடங்கியது. இந்த நெருக்கடிக்கு தொடக்க புள்ளியாக அமைகின்றது என்று சொல்லப்படுகின்றது. பிப்ரவரி 21 இந்த வாரம், கடந்த வாரம் அன்று கந்தகார், பக்திகா மற்றும் கோஸ்ட் மாகாணங்களில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் குறைந்தது 18 பேர் கொல்லப்பட்டதுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தியதாக தலிபான்கள் கூறுகின்றனர். பாகிஸ்தானோ தாங்கள் தலிபான் TTP சொல்லும் இனியா TTP மற்றும் இஸ்லாமிய அரசுக்கு எதிரான ISK ஆயுதம் அமைப்பாங்க இருக்குதான். தாடியும் தொப்பியும் போட்டுட்டு ஆயுதம் தான் தூக்கி திடுறாங்க. வேற படிப்பா ஊதலா ஒன்றுமே கிடையாது, ஆயுதம் தான் போன்ற தீவிரவாத குழுக்களின் முகாம்களை மட்டுமே குறிவைத்ததாகவும் பாகிஸ்தான் கூறுகிறது. ஆப்கானிஸ்தானில் உள்ள காபூல், ஃபேக்டியா மற்றும் காந்தகார் ஆகிய இடங்களில் பாகிஸ்தான் ஜெட் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதை தலிபான் செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். மேலும் 55 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் 19 ராணுவ நிலைகள் கைப்பற்றதாகவும் ஆப்கானிஸ்தான் தெரிவிக்கிறது. எது தெரியல. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான முக்கிய டோர்காம் எல்லை கடவைக்கு அருகில் துப்பாக்கிச்சூடு மற்றும் செல்லு தாக்குதல்கள் நடந்துள்ளது. வெள்ளிக்கிழமை இன்று காலை கடவை அருகே செல்லு தாக்குதல்கள் கேட்டதாக அந்த அறிக்கையை கூறுகிறது. ஆப்கானிஸ்தான் வீரர்கள் எல்லையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானுக்குள் தாக்குதலுக்கு பொறுப்பான தலிபான் TTP பாகிஸ்தான் போராளிகளுக்கு ஆப்கானிஸ்தான் தலிபான் அதிகாரிகள் அடைக்கலம் கொடுத்ததாக பாகிஸ்தான் நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வருகின்றது. இந்த சர்ச்சை டோர்காம் கடவையில் தொடர்ச்சியான எல்லை மோதல்கள், வான்வழி தாக்குதல்கள் மற்றும் அவ்வப்போது மூடல்களுக்கு வழிவகுத்துள்ளது. பாகிஸ்தான் மில்லியன் கணக்கான ஆப்கானிய அகதிகள் இருப்பது தொடர்பான பதட்டங்களுடன் அவர்களின் பலர் இஸ்லாமாபாத் திருப்பி அனுப்ப முயன்றது. ஆப்கான் அகதிகள் ஈரானுக்குள்ள அந்த பாகிஸ்தானுக்கு நிறைய இருக்கிறாங்கல்ல, அதை இப்ப ரிட்டர்ன் பண்ண போறாங்களா. நம்ம ஊர்ல அவங்க தமிழ்நாடு ஓடி போறாங்கல்ல, அந்த மாதிரி அங்கிட்டு ஓடி போறாங்க. பதட்டங்கள் அதிகரித்த நிலையில் பாகிஸ்தான் ராணுவ வட்டாரங்களின் தொடர்ச்சியான ஆத்திரமூட்டல்கள் மற்றும் மிரல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக துரான் கோட்டில் உள்ள பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் மற்றும் நிருபர்களுக்கு எதிராக பெரிய அளவிலான தாக்குதல் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன. இன்னும் முடியலங்க. கிழக்கில் உள்ள ஆப்கானிஸ்தான் ராணுவ படைகளின் ஊடக அலுவலகம் இந்த நடவடிக்கை நங்கர்ஹார் மற்றும் பாக்டியா மாகாணங்களில் பாகிஸ்தான் படைகள் சமீபத்தில் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாகவே இந்த தாக்குதல் நடைபெற்றதாக சொல்கின்றார்கள். பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கபாஜா ஆசிப் தெரிவிக்கையில், ஆப்கானிஸ்தானில் உள்ள தலிபான் அதிகாரிகளுடன் தனது நாட்டின் பொறுமை தீர்ந்துவிட்டது என்றும் இஸ்லாமாபாத் இப்போது வெளிப்படையான போரை நடத்தும் என்றும் கூறுறார். அப்ப என்ன முடியல, இந்த நோம்புக்குள்ளேயே அடிச்சாங்க. ஆப்கானிஸ்தானின் தலிபான் அதிகாரம் பயங்கரவாதிகளை சேகரிப்பதாகவும் பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்வதாகவும் இந்தியாவிற்கு ஒரு பினாமியாக செயல்படாமல் குற்றம் சாட்டுகின்றார். யாரு? ஆசிப் மஸ்தான். இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் பாகிஸ்தான் ராணுவ நடவடிக்கையை கண்டித்திருக்கிறார். இப்ப வந்துட்டாரே, இந்த பூனை வெளியாயிட்டு ஆப்கானிஸ்தான் தொட்டா இந்தியா வாய் துறக்கிறான். அதான் விளக்கம். அவன் ஏற்றினா இவனுக்குங்க அறிவோ இருக்குது. புனித ரமலான் மாதத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் உயிரிழப்புக்கு வழிவகுத்த ஆப்கானிஸ்தான் பிரதேசத்தில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதல்களை இந்தியா கடுமையாக கண்டிக்கிறது என்று ஜெய்ஸ்வால் கூறுகிறார். இதை இப்படி சொல்லுவோமா, ஆடு நனையுது என்று ஓநாய் அழுவிச்சான். நல்ல இருக்கிறா மஸ்தான். வியாழக்கிழமை இரவு தலிபான்களின் எல்லை தாண்டிய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக காபூல் மற்றும் 2 மாகாணங்கள் மீது பாகிஸ்தான் படைகள் வான்வழி தாக்குதல்களை நடத்திய நிலையில் இது வந்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை பாகிஸ்தான் வழியாக வான்வழி தாக்குதல்களில் 13 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என்றும் தலிபான்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். ஆப்கானிஸ்தானில் தரையில் இருந்த சாட்சிகள் மேலே போர் விமானங்கள் மற்றும் காபூலின் சில பகுதிகளில் ஜெட் விமானத்தின் மூலம் வெடிப்புகள் ஏற்பட்டதை உறுதிப்படுத்தினர். இதுவரை எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று தலிபான் செய்தி தொடர்பாளர் ஜபிஹுல்லா தெரிவிக்கின்றார். தெற்கில் உள்ள காந்தஹார் மற்றும் தென்கிழக்கு மாகாணமான பாக்டியாவிலும் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது.
காபூல், கண்டகார் மற்றும் பாக்டிரியா மாகாணங்களில் உள்ள ஆப்கானிய ராணுவ வசதிகள் என்று அவர் விவரித்தவற்றை குறிவைத்து அதன் ராணுவம் வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாகவும் 2 படைப்பிரிவு தளங்களை அளித்ததாகவும் 2 மூத்த பாகிஸ்தான் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். சுமார் 2500 கிலோமீட்டர் நீளமுள்ள மலைப்பாங்கான எல்லையை பகிர்ந்து கொள்ளும் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் பல மாதங்களாக நீடித்த அமைதியான சூழலுக்கு பிறகு தற்போது பெரும் மோதலை சந்தித்து வருகின்றது. இது முழு அளவிலான போராக மாறும் என்று நாம் எச்சரிக்கலாம். பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ஹாஜி ஆசிப், தாலிபான் அரசுடனான பாகிஸ்தானின் பொறுமை எங்களை எல்லாம் மீறிட்டு, அதனால நாங்க இந்த தாக்குதலை செஞ்சிருக்கோம்னு சொல்றார். இதுக்கு ஆப்கானிஸ்தான்காரங்க என்ன சொல்றாங்க என்றால், ஆப்கானிஸ்தான் தாலிபான் செய்தி தொடர்பாளர் ஜபிஹுல்லா முஜாஹித் தெரிவிக்கையில் பாகிஸ்தான் 3 மாகங்களை தாக்கியதை உறுதிப்படுத்துகிறார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் தொடங்கி இருப்பதாக தெரிவிக்க முடியல, அடிச்சுக்கிட்டே இருக்கிறார்கள். காபூல் பாதுகாப்பு அமைச்சகம் தங்கள் தரப்பில் 8 வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாம் இந்த செய்திகள் கொடுக்கின்ற போது இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது. மோதலுக்கான காரணம் வியாழன் மாலை சுமார் 8 மணி அளவில் துரான் எல்லை பகுதியில் பாகிஸ்தான் நிலைகள் மீது தலிபான்கள் பெரிய அளவிலான தாக்குதல் நடவடிக்கைகளை தொடங்கியது இந்த நெருக்கடிக்கான ஒரு காரணம் என்று சொல்லப்படுகின்றது. இதுல இன்னொரு விடயம் என்னவென்றால், 2027 உருவான டிடிபி இந்த பாகிஸ்தான் அரசாங்கத்தை வீழ்த்தி இஸ்லாமிய சட்டத்தை நிலைநாட்ட முயல்கிறது. இதுதான் இந்த உண்மை சரித்திரமா. இந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் பாகிஸ்தான் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட வன்முறை சம்பவங்களை இந்த டிடி குழு செய்து எங்கிருந்து வாரான், ஆப்கானிஸ்தான் தான் மாறாங்களாம். சுமார் 2500 கிலோமீட்டர் நீளமுள்ள துரான் எல்லை பகுதியில நீண்ட காலமாக இந்த போர் நடக்குது. சரி, இப்ப இந்தியாவோட தொடர்பை கொஞ்சம் பார்த்தோம்னால், இஸ்லாமாபாத்தின் கோபத்திற்கு எல்லையில் மிகவும் பாதுகாப்பினை மட்டுமல்ல, காபூலுக்கும் புதுடெல்லிக்கும் இடையிலான நெருக்கமும் ஒரு முக்கிய காரணம் என்றும் சொல்லலாம். பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் குபாஜ் ஆசிப் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை இந்தியாவின் கொலனியாக மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். அண்டை நாடுகளுடன் நல்லுறவை விரும்புவதாகவும் ஆப்கானிஸ்தான் மண்ணை எவருக்கும் எதிராக பயன்படுத்த அனுமதிக்கவில்லை என்றும் தாலிபான் அரசு இந்த குற்றச்சாட்டை மறுக்கிறாங்க. சரி, அப்புறம் என்ன நடந்திருக்குது? 2500 கிலோமீட்டர் நீளமுள்ள மலைப்பாங்கான எல்லை பகுதியை பகிர்ந்து கொள்ளும் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் பல மாதங்களாக நீடித்த அமைதியான சூழலுக்கு பிறகு தற்போது பெரும் மோதலை சந்தித்து வருகின்றன என்றும், இது ஒரு முழு அளவிலான ஈராக் போர் மாதிரி ஆகிவிடலாம் என்றும் பார்க்கப்படுகிறது. இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் வெள்ளிக்கிழமை 2 நாடுகளுக்கும் சர்வதேச சட்டத்தின் கீழ் தங்களை பார்த்துக் கொள்ளுங்க என்று சொல்றாங்க. ஆக இப்ப இது என்ன பிரச்சனை என்றால், ஆப்கானிஸ்தான் ஃபுல்லா இந்தியாவுக்குள்ள பூந்துட்டான். இந்தியாவோட ஒரு வற்புறுத்தி எதிரிக்கு எதிரி நண்பேண்டா. இப்ப என்ன யாரு நண்பேண்டா? ஆப்கானும் இந்தியாவும் டெல்லியும் மிகப்பெரிய நெருக்கம். நாங்கள் தந்திருக்க ஏற்கனவே 3 காணொலிகள். அதனால தனியாக சென்ற ஆப்கான் பாதுகாப்பு அமைச்சர் தேவையான ஆதரவு எல்லாம் கேட்டுக்கிறாங்க. இப்ப என்ன பிரச்சனை, அந்த ஆப்கான் தாடிக்கான எந்த விமானங்கள் ரொம்ப இந்த தாக்குதல் விமானங்கள்லாம் இல்லை. இப்ப தாக்குதல் விமானம் எல்லாம் கொடுக்க போறாங்க இந்தியா. இது எப்படி? அப்ப அதை வச்சுட்டு நாங்க சொல்றோம், பக்கத்து நாடு 2ம் அவர் அமெரிக்கா கொடுப்பாரு. யாரு? பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கொடுப்பாரு, வேறு இந்தியா கொடுப்பாரு. நண்பேண்டா. அப்ப ஒரு 6662 அது 69க்குள்ளே, இது 69 வருமா? 69 எல்லைக்குள்ள நின்று தாக்குதல் தொடக்க போறாங்க. இது 8 ஆண்டு காலம் ஈரானும் ஈராக்கும் மோதியது போன்று பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் 2 சனியன்னு மோத போகுது. இதுக்கு இந்த மோதலுக்கு யாரு? பாக்கிக்கு அமெரிக்க இணைய ஆதரவு கொடுக்க போறாரு. ஆப்கான் பயங்கரவாதிகளுக்கு இவர் இந்தியா கொடுக்க போறாங்க. 2 பயங்கரவாதி மோதி கொள்ளட்டும், அச்சால் எடுக்கா. அதனால நம்ம இதை பார்த்துக்கிட்டு கை தொட்டலாமா, சிரிக்கலாமா, அழிஞ்சு தொலைங்கடா சனியனுங்கள். ஆக மிகப்பெரிய மோதலுக்கு வழிவகுக்கும் ஒரு முதலாவது யுத்தம் வெள்ளிக்கிழமை புனித மாதத்தில் புனித நாளில் நடைபெற்றிருக்கிறது. 2 சனி செத்து போக ஆசீர்வதிப்பாயாக என்று சொல்லி மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. இது தொடரும். நிச்சயமாக ஈரான் ஈராக்கு போன்று அடிக்கடி தொடர்ந்தே இருக்கும். 2 நாடுகளும் எதிரி நாடுகளும் எங்களுக்கு ஆயுதம் கொடுப்பாங்க. 2 சனியனும் மோதிக்கொண்டு சாகட்டும். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.